நிஜங்களின் நிழல் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கதை அல்ல. நம் கண் முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிற 3 குழந்தைகளோட அசாத்தியமான வாழ்வாதார போராட்டம் மற்றும் அவங்களோட உத்வேகம் தரும் வெற்றி கதை. வாங்க அவங்க கதையை முழுசா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. கதிர், கவிதா, முகில் மூவரும் ஒரு நடுத்தர குடும்பத்து பிள்ளைகள். அப்பா ஒரு சிறிய கடையில கணக்கராக வேலை பார்த்தாரு. அம்மா தையல் வேலை செய்து வந்தார். வருமானம் குறைவு என்றாலும் அந்த வீட்டில் அன்பிற்கு பஞ்சமே இல்லை. பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பெற்றோரின் ஒரே கனவு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து ஊர் கோவிலுக்கு சென்றுவிட்டு டூ வீலரில் திரும்பிக் கொண்டிருந்த அம்மா, அப்பா மீது பின்னால் வந்த லாரி மோதியது. சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். ஒரே நாளில் அந்த 3 குழந்தைகளின் உலகமே இருண்டு போனது. சொந்தக்காரர்கள் வந்தார்கள், அழுதார்கள். காரியம் முடிந்ததும் நமக்கே 1000 சுமை என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக விலகிப் போனார்கள். அந்த சின்ன வீட்டில் 3 பிள்ளைகளும் தனியாக நின்றார்கள். அப்பா சேர்த்து வைத்திருந்த சொற்ப பணமும் காரியத்திற்கே சரியாகி போனது. வீட்டில் அரிசி தீர்ந்தது. 10 வயது முகில் பசியில் அழுதபோது 20 வயது கதிரின் நெஞ்சம் கதறியது. அவனுக்கு புரிந்தது, இனி அழுது கொண்டிருக்க நேரமில்லை. தன் தம்பியை, தங்கையை தான் காப்பாற்ற வேண்டும். கதிர் தன் கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தினான். காலையில் பேப்பர் போடுவது, மதியம் ஒரு ஹோட்டலில் சப்ளையர் வேலை, இரவில் டெலிவரி பாய் வேலை என ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கத் தொடங்கினான். தங்கை கவிதா அண்ணனின் கஷ்டத்தை பார்த்து தன் படிப்பை நிறுத்தப் போவதாக அழுதாள். ஆனால் கதிர் அவளது கையை பிடித்து கொண்டு சொன்னான், அம்மா, அப்பாவோட ஆசை நம்மளை நல்லா படிக்க வைக்கணும் என்கிறது தான். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீயும் முகிலும் நல்லா படிக்கணும். அதுதான் அவங்களுக்கு நாம செய்கிற நன்றி. கவிதா தன் அழுகையை நிறுத்தி கொண்டு வைராக்கியத்தோடு படிக்கத் தொடங்கினாள். பள்ளி முடிந்து வந்ததும் தம்பிக்கு சமைத்து போடுவது, அண்ணனுக்கு துணையாக இருப்பது என அவளும் ஒரு தாயாக மாறினாள். அவர்கள் முன்னேற நினைத்த போதெல்லாம் உலகம் அவர்களை விடவில்லை. வாடகை கொடுக்க தாமதமான போது வீட்டு உரிமையாளர் அசிங்கப்படுத்தினார். ஹோட்டலில் கதிர் வேலை செய்யும் போது தெரிந்தவர்கள் பார்த்து பரிதாபமாக பேசிவிட்டு போனார்கள். பல இரவுகள் கதிர் பசியோடு தூங்கினான். ஆனால் தம்பியும் தங்கையும் வயிறார சாப்பிடுவதை உறுதி செய்தான். ஒருமுறை முகிலுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தபோது கதிரிடம் மருத்துவமனைக்கு செல்ல பணம் இல்லை. நள்ளிரவில் மழையில் நனைந்தபடி தன் தங்கையை வீட்டில் விட்டுவிட்டு தம்பியை தோளில் சுமந்து கொண்டு ஓடினான். அந்த இரவில் தான் கதிர் ஒரு சபதம் எடுத்தான், இந்த வறுமையை நான் எப்படியாவது வென்று காட்டுவேன் என்று. நாள்கள் நகர்ந்தன. கதிரின் உழைப்பும் கவிதாவின் படிப்பும் வீண் போகவில்லை. கவிதா 12ஆம் வகுப்பில் பள்ளியிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாள். அவளது மதிப்பெண்ணை பார்த்து ஒரு நல்ல பொறியியல் கல்லூரியில் அவளுக்கு முழு கல்வி உதவித்தொகை கிடைத்தது. கல்லூரியில் படிக்கும் போதே கவிதா பகுதி நேரமாக கணினி வேலைகளை செய்யத் தொடங்கினாள். தம்பி முகிலும் நன்றாக படித்து பள்ளியில் பதக்கங்களை வென்றான். கதிரின் உழைப்பிற்கு பலனாக அவனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளர் வேலைக்கான வாய்ப்பு அவனது கடின உழைப்பை பார்த்து தேடி வந்தது. படிப்பை நிறுத்தினாலும் அவன் மாலை நேர கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றிருந்தான். ஒரு அழகான புதிய வீட்டின் வாசலில் அம்மா அப்பா இல்லம் என்ற பெயர் பலகை இருக்கிறது. கதிர் இப்போது ஒரு நல்ல நிறுவனத்தில் அதிகாரி. கவிதா ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராக மாறி முதல் மாத சம்பளத்தை வாங்கி கொண்டு வருகிறாள். முகில் 10ஆம் வகுப்பில் சாதனை படைத்திருக்கிறான். மூவரும் தங்களுடைய அம்மா அப்பாவின் புகைப்படத்திற்கு முன்னால் நிற்கிறார்கள். கவிதா தன் முதல் சம்பளத்தை அந்த படத்தின் முன்னால் வைக்கிறாள். கதிரின் கண்களில் கண்ணீர், ஆனால் அது சோக கண்ணீர் அல்ல, சாதித்த திருப்தி. விபத்து அவங்க பெற்றோரை கொண்டு போயிருக்கலாம், ஆனா அவங்க கொடுத்த தன்னம்பிக்கையையும் வளர்ப்பையும் யாராலையும் பறிக்க முடியல. இன்னைக்கு அனாதைகளா நின்று அந்த 3 பிள்ளைகளும் இந்த சமூகமே அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாங்க. வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற வழிகளை விட நாம வைக்கிற வைராக்கியம் பெருசு அப்படிங்கிறதுக்கு இந்த 3 விழுதுகளுமே சாட்சி. நிழலாய் இருந்து வழிநடத்தும் பெற்றோருக்கு நிஜமாய் வாழ்ந்து காட்டிய இந்த பிள்ளைகளின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிஜங்களின் நிழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனேன்.